வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை பூ மார்க்கெட் அருகில் உள்ள ஸ்ருதி ஹாலில் தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் சார்பில் ஸ்ரீ விஸ்வ பிரம்மனின் 12ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவானது ஸ்ரீ நாகதேவதை அம்மன் குருபீடத்தின் நிறுவனரும் மாநில பொதுச் செயலாளருமான விஸ்வகர்மா ஜெகத்குரு பீடாதிபதி டி.கே. சக்கரவர்த்தி ஆச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாநில தலைவர் ச. அழகிரிசாமி, மாநில பொருளாளர் சி. ஹரிஹரன் முன்னிலை வகிக்க, மாநில அமைப்பாளர் மா. ஐயனார், மாநில ஒருங்கிணைப்பாளர் மா. முருகேசன், மாநில துணைத் தலைவர் எஸ். சுந்தரம், மாநில துணை செயலாளர் லோ. வீரமணி ஆகியோர் முன்னிலை வகிக்க, விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் ஹரிஓம் இந்து சேவா சங்கத்தின் நிறுவனர் பொன்மணி ஆச்சாரியார், சிவசேனா கட்சியின் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் மருது மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் அயோத்தி ரவி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர். சிவகுமார் ஆச்சாரியார், ஸ்ரீ தொட்டிச்சியம்மாள், சின்னம்மாள், சின்னையா, பாப்பாத்தியம்மாள், முனியப்பன், இந்து மக்கள் கட்சியின் கோவை கோட்ட துணைத் தலைவர் கே. சதீஷ்குமார், விஸ்வகர்மா GSR ஹரிகிருஷ்ணன், சூர்யா நற்பணி இயக்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் சுனில், வள்ளலார் சத்யஜோதி அறக்கட்டளையின் நிறுவனர் R.M. சிவகணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் ஸ்ரீ விஸ்வபிரம்ம 12ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் இறுதியில் ஹரிஓம் இந்து சேவா சங்கத்தின் நிறுவனர் பொன்மணி மற்றும் ஸ்ரீ நாகதேவதை அம்மன் குரு பீடத்தின் நிறுவனரும் மாநில பொதுச் செயலாளருமான விஸ்வகர்மா ஜெகத்குரு பீடாதிபதி டி.கே. சக்கரவர்த்தி ஆச்சாரியார் ஆகியோர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். மக்கள் இயக்கத்தின் சார்பாக 12ஆம் ஆண்டு விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழாவுக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த விஸ்வகர்மா ஜெகத்குரு பீடாதிபதி நாகதேவதை டி.கே. சக்கரவர்த்தி ஆச்சாரியார் மாநில பொதுச் செயலாளர்களுக்கும் மற்றும் மாநில அமைப்பாளர் ஐயனார், முருகேசன், சுந்தரம், வீரமணி அவர்களுக்கும், பொன்மணி, பாலசுப்ரமணியம், மருது, அயோத்தி ரவி, சிவகுமார், சதீஷ்குமார், GSR ஹரிகிருஷ்ணன், சுனில், R. சிவகணேசன். அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். நமக்குள்ள இப்போ இன்னைக்கு மட்டும் விஸ்வகர்மா ஜெயந்திக்கு இப்போ இது 2வது இடம். இப்போ KPS அங்கே போகணும். அதை விட்டு பெரிய வீடு காமாட்சி அம்மன் கோயில் இப்படி நல்லா ஒரு ஆரோக்கியம் ஒரு 10-30 வருஷம் முன்னாடியெல்லாம் இது இல்லை. இப்போ எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கு. இந்த இயக்கம், இந்த மக்கள் ஒரு சிற்பி மாதிரி இல்லை, எதையுமே அவர் உருவாக்கக்கூடியவர்கள். ஒரு களிமண்ணை கூட ஒரு உருவமாக்கி காட்டக்கூடிய சக்தி படைத்த தெய்வத்துக்கு சமமானவர்கள் விஸ்வகர்மா அன்பர்கள். ஏன்னா மரமாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, அது தங்கமாக இருந்தாலும் சரி, பித்தளையாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் அதை அழகு ஆபரணங்களாக இன்று மக்களால் போற்றப்படக்கூடிய அத்தனை இருங்க அத்தனை நிகழ்ச்சிகளையும் செய்து காட்டக்கூடியவர்கள் விஸ்வகர்மாக்கள். உண்மையிலே அவர்கள் தன்னுடைய உழைப்பால் இத்தனை செயல்களையும் செய்து காட்டக்கூடியவர். எப்படி ஒரு இறைவன் பிரம்மா நம்மளை படைக்கிறாரோ அதே மாதிரி படைப்பாளிகள் நீங்கள் அத்தனை பேரும். விஸ்வகர்மா தோழர்கள் அத்தனை பேரும் படைப்பாளிகள். எதையுமே சாதித்து அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி, வல்லமை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் வகித்திருக்கார். அதை நீங்கள் செவ்வனே நல்லதுக்கு செய்தால் உங்களுடைய வாழ்வும் வளமும் நிச்சயமாக முன்னேறும் என்று கூறி இந்த ஜெயந்தி விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய நமது டி.கே. சக்கரவர்த்தி அவர்கள், ஆச்சாரியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் நடத்தும் 12ஆம் ஆண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி. இந்த வேலைக்கு வந்திருக்க நம்ம அண்ணன் ரவியில் நம்ம 2 வருஷமா சட்டம் பேசி, ஆனால் இப்பதான் மீட் பண்றோம் இல்லையா, எல்லாருமே வருகிறது ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல.
ஏன்னா நம்ம சக்கரவர்த்தி ஆச்சாரியர் ரொம்ப கஷ்டப்பட்டவர், எவ்வளவோ கஷ்டத்துக்கு மீறி இப்ப இந்த இடத்துல நிற்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது நம்ம இளைஞரெல்லாம் சேர்ந்து ஒன்னே நம்ம நடத்தும் போது எனக்கு இந்த இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி. மாநில அமைப்பாளராக விஜயநகர் அவர்களை இந்த சீலை நம்மளோட இந்து மக்கள் கட்சி சார்பாக மார்க்கெட் கொடுக்கிறோம். சதீஷ்ஜி. வணக்கம். தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர் இந்து சேவா சங்கம் நிறுவனர் பொன்மணி ஆச்சாரியார் அவர்களுக்கு பொன்னாடை குத்தி அவர்கள் நினைவு பரிசாக எங்களோட அமைப்பு ரீதியாக மரியாதை செய்கிறோம். சொல்லுங்க ஜி, ஸ்லோகம். ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, சத்தமா. ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, விஸ்வகர்மா வாழ்கவே, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் விஸ்வகர்மா. ஜெய் விஸ்வகர்மா. அப்படியே பூ எல்லாரும் போடுங்க, போடுங்க. வணக்கம். ஜெய் விஸ்வகர்மா. இந்த செப்டம்பர் 17 விஸ்வகர்மா ஆராதனை விழா முன்னிட்டு தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் 12வது விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை நம்முடைய அன்பு சகோதரர் சுவாமிஜி சக்கரவர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய அந்த ஒரு ஆர்வமான ஒரு செயல்பாடு, எல்லா மக்களும் விஸ்வகர்மா ஆராதனை விழாவை சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் இன்றைக்கி கோயம்புத்தூர் அரசுபுரத்தில் அவர் ஒரு மக்கள் எல்லாம் கூட்டிகளை சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறாரு. அதுபோக இன்னும் மேலும் மேலும் இந்த விஸ்வகர்மா ஆராதனை விழாவை நம்மளுடைய விஸ்வகர்மா மக்கள் எல்லா பக்கமும் கொண்டாடுறதுக்கும் இந்த மாதிரி இளைஞர்களை முன் கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கம் மேலும் மேலும் சிறப்பாக பணி செய்யணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளையும் ஒரு கௌரவிச்சு நமக்கு ஒரு விருது வழங்குறதுக்காக அறிவோம் இந்து சேவா சங்கத்தினுடைய சார்பாக அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் விஸ்வகர்மா. தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு 12வது விஸ்வகர்மா ஜெயந்தி விழா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அறிமுக விழாவும் நடைபெற்றது. அதில் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு 3 கோரிக்கைகள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதில் முதல் கோரிக்கை, தமிழக அரசு விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். 2வது, எங்களோட நலிந்து போன தொழிலுக்கு மானியம் கொடுக்குறதாக சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் சில பெரியவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க தவிர அடிபட்டு மக்களுக்கு இன்னும் மானியம் சரியாக சேரலை. அதுபோக எங்களுக்கு வீட்டுமனை பட்டா இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த புதுப்பிச்ச பட்டா எங்களுக்கு யாருக்கும் தரலை, ஒரு சிலருக்கு தான் வந்திருக்கு. அதையும் மீண்டும் எங்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டாவை வழங்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்க சார்பாக எங்களுக்கு முதன்மை கோரிக்கை. அதுபோல் தமிழகத்தில் எப்படி ஊரெல்லாம் விநாயகர் வைத்து கொண்டாடுறார்களோ அதுபோல் அடுத்த வருடம் தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு சிலையை நிறைவேறியிருக்கிறேன். விஸ்வகர்மா சிலை வச்சு இப்போ ஊர்வலம் எங்களோட ஊர்வலம் நடக்க போகுது. அடுத்த தடவை 10 பகுதியில் 10 இடத்துல வச்சு இந்த விஸ்வகர்மா சிலை வச்சு நாங்கள் ரதம் மாதிரி செட் பண்ணி தமிழகத்தில் எப்படி விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்களோ அதுபோல் நம்ம கொண்டாடுறதுக்குள்ள ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வச்சிருக்கிற விஸ்வகர்மா சிலைக்கு முறைப்படி அனுமதி வாங்கி வச்சுருக்கீங்களா? ஆமாம், முறைப்படி அனுமதி வாங்கி தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்கத்து ரீதியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பொன்னையராஜபுரத்தில் வச்சுருக்கிறேங்க, சில்வபுரம் லிமிட் கண்ட்ரோலில் நம்ம வச்சு இப்போ இந்த ஊர்வலம் பண்ணுறோம். நாளைக்கு தான் கரைக்கிறோங்க. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.